திருவள்ளுவர் இலக்கியப் பேரவை நிகழ்த்தும் திருக்குறள் தொடர் சொற்பொழிவு. அதிகாரம் 2. வான் சிறப்பு. பொழிவாளர் தமிழ்ச்செம்மல், நந்திவரம் பா. சம்பத்குமார். அதற்கு அடுத்ததாக விண்ணின்று பொய்ப்பின் என்கின்ற குறட்பாவிலே மிக நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார்கள். மழை இன்றைக்கு பெய்யும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் அது பொய்த்து போய்விட்டால் ஏற்படுகிற சிக்கல்கள் சமூகத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக உணர்ந்தவர் தான் வள்ளுவன். அதனால்தான் இன்றைக்கு கூட தெருக்களிலே வீதிகளிலே பார்க்கிற போது குழாய் அடிகளிலே குடங்களோடு காத்திருக்கிற மகளிர் கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீர் அவசியமாகிறது என்கின்ற நிலையில் வானம் பொய்த்து போய்விட்டால் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வது எந்த இனத்திற்கும் இயலாத காரியம் என்பதை உணர்ந்தவரால் தான் விண்ணின்று நீர் பொய்த்து போகுமே ஆனால் அது மிகப்பெரிய சிக்கலான உணவு உற்பத்திக்கு தடையாக போய்விடும் என்பதை உணர்ந்து இதன் விளைவாக எழக்கூடிய பசி உணவு தட்டுப்பாடினால் உருவாகி நம்முடைய பிரச்சனைகளை அனைத்தையும் மிக பெரும் சிக்கலாக்கி நம்மையெல்லாம் பாடாய் படுத்திவிடும் என்பதனை உணர்ந்திருக்கிறார். ஆக பசிப்பிணி என்பது மிகப்பெரிய சோதனையான காலம். இங்கே வள்ளலார் அவர்கள் திருச்சபையிலே அமர்ந்து உணவு பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கு உணவு பற்றிய செய்தி எவ்வளவு முக்கியமானது என்பதனை ஐயா அவர்கள் மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கும் அணையா அடுப்பு வடலூரிலே எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பசிப்பிணியை போக்கிட வேண்டும் என்கின்ற ஆவலும், அதுதான் அனைத்து தீவினைகளுக்கும் அடித்தளமாக பசி அமைந்து விடுகிறது, அந்த பிணியை போக்கிட வேண்டும் என்கின்ற முற்போக்கு சிந்தனையும் தான் காரணம். ஆகவேதான் மணிமேகலையில் கூட பசி கொள்ளாது தவிர்த்திட வேண்டும் என்பதற்காக அட்சய பாத்திரத்தை ஏந்தி நின்று அத்துணை பசித்தோர்க்கும் பசி ஆற்றினார்கள் என்கிறது மணிமேகலை. ஆக பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்களே, அப்படி அந்த பிணி வந்துவிட்டால் அனைத்து விதமான நல்லொழுக்கங்களும் பறந்து போய்விடும் என்கின்ற ஒரு நிலையை இந்த சமூகம் பெற்றுவிடக் கூடாது என்பதாக இந்த நீர்நிலைகளை போற்றி காப்பாற்றிட வேண்டும் என்பதை சொல்லி, விண்ணின்று பொய்த்து போய்விடக் கூடாது மழை நீர் என்பதாக 3வது குறட்பாவிலே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இதற்கு அடுத்ததாக விண் பொய்த்து போய்விட்டது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற நிலையில் நம்முடைய உழவர்கள் ஏற்கனவே சொல்லியது போன்று விவசாயத்தை உழவு தொழிலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் அவர்களுக்கு தேவை பயிர்களை செழுமையாக வளர்க்க நீர் அவசியமாகிறது. அந்த பொய்த்து போய்விட்ட சூழ்நிலையில் எந்த இடத்திலும் உழவர்கள் தங்களுடைய ஏரினை கொண்டு இந்த நிலத்தினை கீறி பயிர் விளைச்சலை உருவாக்கிட முடியாது என்பதனை, பாதிப்பை சமூகத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய வல்லமையை விண்ணின்று பொய்க்குமா மாறி என்கின்ற அளவில் அதனை உணர்த்தி அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வள்ளுவனார் எடுத்து எம்பியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக இறைத்தன்மையில் மிக முக்கியமானது, யார் என்ன வினை ஆற்றினார்களோ அந்த வினைகளுக்கு ஏற்ப வினைப்பயன் அவரவர்களுக்கு கிட்டும் என்பதால், ஆக கெடுப்பதும் கொடுப்பதும் யார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை சிந்தித்து பார்க்கிறார் வள்ளுவனார். அதிலே சொல்லுகிறார்கள், கெடுப்பதுவும் என்று சொல்லுகிற போது யாரையும் இயற்கை கெடுப்பதில்லை. இதிலே கூட தத்துவ ஞானிகள் ஒரு பார்வையாகவும், இந்த குறட்பாக்களுக்கு உரை எழுதிய பதின்மர்களில் 4 பேர் மட்டுமே உரை எழுதியது முழுமையாக நமக்கு கிடைக்க பெற்று இருக்கிறது. அந்த 4வரில் மணக்குடவனார் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், இது தத்துவம் என்பதாக மட்டுமல்ல, அவரவர்கள் தீவினை என்கின்ற சூழ்நிலை அமைக்கிற போது அவர்களுக்கு கெடுப்பதாக அவர்கள் வினைகளால் ஆன வினை பயனை இந்த இயற்கை வழங்குவதாக சொல்லி அதுதான் கெடுக்கப்படுகிறது என்பதாகவும், அவர்கள் உணர்ந்து விட்டால் அந்த உணர்ந்தல் என்கின்ற புரிதல் வந்துவிட்ட பின்பு
அவர்கள் மன்னிப்பு பெறப்பட்டவர்களாக எண்ணி அவர்கள் மீண்டும் தழைத்து வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் மேலும் வளர்ச்சியடைய வழங்குவதாகவும் மாறி அமைந்து விடுகிறது, மழை அமைந்து விடுகிறது என்பதாக ஒரு பொருளில் மணக்குடவர் அவர்கள் சொல்லுகிறார்கள். காலிங்கர் எப்படி இதனை பார்க்கிறார் என்று சொன்னால், கெடுப்பதுவும் என்று சொல்லுகிற போது இன்றைக்கு இருக்கிற நாட்டில் நல்ல விளைச்சலை கொடுத்து இருக்கிற போது இயற்கை மாறி போய் அந்த இடங்களிலே மழை பொழியுமே, ஆனால் அப்படி பொழிகிற மழையினால் விளைச்சல்கள் கெட்டு போவதும் உண்டு என்பதாக இயற்கையின் சீற்றம் என்ற வகையில் அவர் அதனை பார்க்கிறார். பரிமேலழகராக இருந்தாலும் சரி, பருதியாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பார்க்கிற பார்வைகள் சமூக நோக்கோடு அறிவியல் பார்வையில் இதனை பார்க்கிறார்கள். விண்ணின்று இது எப்படி போகிறது தூயதாகி என்பதாக ஒரு சமூக நடுநிலையை உருவாக்குகிறது என்பதாக இந்த இருவரும் பார்க்கிறார்கள். ஆக உரையாசிரியர்களின் பார்வை இப்படி இருந்தாலும் கூட பொதுவான தத்துவத்தில் இறைநிலை என்பது எவருக்கும் கேடு நினைப்பதும் இல்லை, கேடு நினைக்க எண்ணுவதும் இல்லை. ஆனால் கெடுவான் கேடு நினைப்பான் என்கின்ற தத்துவ வரிகள் இன்றைக்கும் உணர்தல் மிக முக்கியமாகிறது. ஆக எவனொருவன் எண்ணத்தால் கேடு எண்ணினாலும் அந்த கேடால் சூழ்நிலைகள் மாறி தீங்கு வினைகள் உருவாகிறது என்பதாக இதில் ஆழ்ந்து பொதிந்திருக்கிற குறட்பாவின் வெளிச்சம் இங்கே புலனாகிறது. இதற்கு அடுத்ததாக எடுத்துக்கொண்டால் விசும்பின் துளி வீழின் என்று அடுத்த குறளை சொல்லுகிறார். விசும்பின் என்று சொல்லுகிற போது வான் அங்கிருந்து பொழிகிற துளி நீர் கூட இந்த நிலப்பரப்பில் விழாமல் போய்விட்டால் பொய்த்து போகுமையானால் பசுமையாக கண்ணுறுகிற இந்த நிலப்பரப்பு வறண்டு போய்விடும் என்பதாகவும், அப்படி வறண்டு போகிற இந்த நிலத்தில் ஓருயிர் புள்ளினம் கூட தன்னுடைய தலையை வெளியில் காட்டிக்கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலையாக இந்த இயற்கை மாறி போய்விடுகிறது என்பதாக முன்மொழிந்திருக்கிறார்கள். ஆக விசும்பின் நீர்த்துளி படவில்லை என்று சொன்னால் இந்த மண்ணின் மனமே இல்லாமல் போய் பொய்த்து போன காரணத்தினால் புற்கள் கூட முளைக்காத வெடித்து சிதறி இருக்கிற ஒரு நிலப்பரப்பாக வறண்ட பரப்பாக மாறி போய்விடும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை மணியினை சமூகத்திற்கு வள்ளுவனார் வழங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து எதுவாக இருந்தாலும் சரி, நாம் எண்ணுகிறோமே 79 விழுக்காடு நிலப்பரப்பில் சூழ்ந்து இருப்பது கடல்தான் என்றாலும் கூட இன்றைக்கு அறிவியல் உலகு பேசிக்கொண்டிருக்கிறது, கடல் நீர் வற்றி போகவில்லை, உயர்ந்து கொண்டே வருகிறது என்று அறிவியல் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த புரிய வைத்துக் கொண்டிருக்கிற அறிவியல் சொல்லுவது இன்றைக்கு இயற்கை மாறுபட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் நாம் தேவையில்லாத வெப்பத்தை உலகிற்கு வழங்கிக் கொண்டிருப்பதனால் புவி வெப்பமயமாதல் என்கின்ற ஒரு இயற்கைக்கு எதிரான ஒரு செயல்பாடு இன்றைக்கு சமூகத்தில் மிகையாகிவிட்டதனால் அண்டார்டிகா போன்ற குளிர்ந்த பகுதிகளில் இருந்து பனிக்கட்டிகள் உருகி நீராக மாறி கடலினுடைய உயர்வு மிகுதியாகிறது என்பதாக அறிவியல் புலப்படுத்துகிறது. ஆனால் வள்ளுவனார் அதற்கு முன்பு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இயற்கை எப்பொழுதும் ஒரு சமநிலையை சுழற்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. அப்படி நடத்தி கொண்டே இருக்கிற இந்த இயற்கை சுழற்சியில் கடல் பரப்பிலிருந்து ஆவியாகி கொண்டிருக்கிற நீரின் அளவு மீண்டும் மழையாக பொழியாமல் போய்விடுமேயானால் கடல் நீர் கூட அளவு குறைந்து போய்விடும், கடலின் வளம் குறைந்து போய்விடும் என்று எச்சரிக்கிறார்கள். ஆக கடலின் வளம் குறைந்து போகிற அளவிற்கு இன்றைக்கு கடல் நீர் ஆவியாகி கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு புரிதல் எந்த விதமான அளவு கருவிகளும் இல்லாத காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவனார் சிந்தனையில் உதித்திருக்கிறது என்று சொன்னார். அவருடைய தொலைவு சிந்தனை, தொலைநோக்கு பார்வை எந்த அளவிற்கு மிகுந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடிகிறது. அத்தகைய அளவிற்கு
இது மிகப்பெரிய அளவில் பாதிப்பினை உருவாக்கும் என்பதனால்தான் பின்னாளில் வந்த பக்தி இலக்கியங்களை படைத்த ஆண்டாள் அவர்கள் திருப்பாவையிலே கூட மழையை வேண்டி மணிவண்ணனை வேண்டுகிறார். ஆக இத்தகைய தன்மை மழையின் சிறப்பு என்பதாக மட்டுமல்ல, இந்த உலகு சமநிலையில் அடைய வேண்டும் என்பதாக